சொல்றதா நானு? சொல்லுங்க. எவனையோ போற ஒரே நேரத்துல 10 பொண்டாட்டி பொம்பளைக்கு சுகத்தை கொடுப்பேன் நானு. அடுத்தவங்க கொடுக்குறான், நான் கொடுக்க மாட்டேனான்னு என்ன எத்தனை நாள் கேட்டிருக்கிற இந்த வார்த்தையை நீ பேசுற வார்த்தை பொறுக்க முடியாதுதான் நான் உன்னை பார்க்காத பேசாத இருக்கிறேன். ஏன் என்னை வற்புறுத்துற? என்னை வற்புறுத்துற இல்லாத நான் வரலன்னா 3 பிள்ளைக்கு நான் விஷம் ஊத்துன்னு எதுக்கு சொல்றேன்? பசங்களை அனுப்புறது எனக்கு பயம். ஏன்னா நீயே எதனா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கூட நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கிற. அவ தான் எதோ கொடுத்துட்டு அவங்க கூட போயிட்டான்னு கூட சொல்லுவ. நீ அப்படியாப்பட்ட ஆள் நீ. ஐயோ வேணாம் மேடம், வேணாம் வேணாம். ஆஹா தயவு செய்து வந்துடாத. இவன் காலில் கூட ஒரு வாட்டி அப்படியே காலில் வா போலாம் அந்த பக்கம் சொல்லுவார் போல இருக்கு. போய் உட்காருங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க மேம். வணக்கம். உண்மை வெல்லும். வணக்கம். வேற எந்த வழியும் இல்லாம தான் இந்த கேமரா முன்னாடி இங்க வந்து உட்காருறது. அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எவ்வளோ கனவுகளோட எவ்வளோ ஆசையா வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி இப்படி வந்து உட்கார்ற நிலைமை இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமானது. இன்னொரு வழியில பார்க்க போனா அட்லீஸ்ட் ஒரு தீர்வை தேடி வராங்கல்ல, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு முயற்சி தானே. எங்கேருந்து எப்படி அந்த சொல்யூஷன் வரும்னு சொல்லவே முடியாது. என்ன பேருமா உங்களுக்கு? ஜெயந்தி. ஏன் அழுறீங்க? உங்களுக்கு விருப்பத்தோட தான் நீங்க வந்தீங்க? நீங்களா தான் வந்தீங்களா? ஏன் வந்தீங்கம்மா இங்க? எனக்கு வேற வழி தெரியல மேடம், அதனால தான் இங்கே வந்தேன். என்ன பிரச்சனை? வீட்டுக்காரங்க எனக்கு நிறைய பிரச்சனை மேடம். 20 வருஷம் அது கல்யாணம் ஆகிட்டு 3 மாதம் கூட நான் நிம்மதியாக இல்லை மேடம். ஆரம்பத்துலேருந்தே வயசு 6 எண்ணெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன ஒன்று பார்க்குறாங்க, அவங்கள நீ என்ன பார்க்குற, இதே தான் பிரச்சனை. இப்படியே தான் ஓடிட்டு இருந்தது. பசங்களும் பிறந்துட்டாங்க. 4 பசங்க, ஒரு குழந்தை இறந்துருச்சு. ஒரு பொண்ணு 2 பையங்க இருக்காங்க. இப்போ எப்படி குழந்தை இருந்தது? உடம்பு சரியில்லாமல் இறந்துருச்சு. அதுக்கப்புறம் 3 பசங்க, பொண்ணு 2 பையன். யூரின் போகிறதுக்கு கூட நான் வெளியே வர முடியாது நைட்டில். வந்தால் எங்கே போயிட்டு வர? எங்கேயோ போயிட்டு தான் இப்போ வர. நீ எத்தனையோ நாள் வராது கூட இருக்க மேடம். வெளியே வரமாட்டேன். வந்தால் பிரச்சனை, பாதி ராத்திரியில் சண்டை. என்னாலே முடியாது. இப்போ ஒரு கொஞ்ச நாளாக நான் பேசுறது கிடையாது. எல்லாத்தையும் வச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்தரை குறிப்பாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. 10-12 வருஷம் ஆகுது அவங்க மேலே சொல்லி. யார் அவங்க? எங்கள் ஊருக்காரங்களே தான். அவங்க மேலே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசவும் ஆரம்பிச்சிட்டேன். பேசினா இப்போ ரொம்ப பிரச்சனை. அவங்கள வச்சு நிறையா பிரச்சனை. அவங்களையும் கூப்பிட்டு நீ என் பொண்டாட்டிட்டு பேசிகிட்டு இருக்க, நீ கூப்பிட்டு போய் குடும்பம் பண்ணு. எனக்கு அண்ணன் தம்பிலாம் யாரும் இல்லை, அம்மா மட்டும்தான், ஒரு அக்கா. எங்கள் வீட்டிலே தான் இருக்கிறாங்க. நான் இப்படி தான் பேசுவேன். ஏன் அப்படிலாம் பேசாத, பசங்க ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் தப்புன்னு நான் நிறைய டைம் பொறுமையாக எடுத்து சொல்லி பார்த்தேன். நான் இப்படி தான் பேசுவேன். உன்னால் என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்க சொன்னீங்க? எங்கள் ஊர்லேயே என்னை தப்பாக என் கூட சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. 12 வருஷம் 13 வருஷம் ஆச்சு. நான் சரி அவங்க பேசினா போகிறாங்க, எல்லாத்தோடையும் தான் சேர்த்து பேசுகிறாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் பொறுமையாக நிறைய டைம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரிலாம் பேசாத, இதெல்லாம் சரி வராது, பசங்க இருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, தினமும் இதேமாரி சொல்லிட்டு இருந்தா இதெல்லாம் சரி வராது அப்படின்னு. இல்லை நான் இப்படி தான் பேசுவேன், நான் சும்மா தானே சொல்கிறேன், சும்மா சொல்கிறதுக்கும் அசிங்கமாக அவங்களோட சேர்த்து வச்சு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லம்மா. எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறோமா எல்லாத்தையும் பேசிட்டாங்க. இப்போ நான் பேசுறதுல 6 மாதம் ஆகுது. நான் சுத்தமாக பேசுறதே கிடையாது. எதுவுமே நான் பேச மாட்டேன். அதுக்காக நீ என்கிட்ட பேசணும். தினமும் வர்றதே சண்டை அடிக்குது. நைட்டில் பேசலை வரலன்னா நான் பசங்களுக்கு மருந்து வச்சு சாவடிச்சிருவேன். இப்போ 1 வாரமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 பேத்துக்குமே நான் மருந்து வச்சு சாவடிச்சிருவேன். நானும் மருந்து குடிச்சிடுவேன். இந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் உன்னை காரி துப்புணும், அசிங்கமாக பேசணும். அவருக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? அவங்களுக்கு இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க. அங்கே சொல்ல மாட்டீங்களா? அவங்களும் சேர்ந்தே பேசிட்டாங்க. இப்போ மே மாசத்துல ரொம்ப என்னை வந்து அடிச்சுட்டாங்க. நைட்டில் பேச வரலன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டாங்க. இவங்க பேசுகிற தகாத வார்த்தை எனக்கு அதை ஜீர்ணிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பேச பிடிக்கல. நான் அதனால பேசல. என்னால் முடியாது, நீ இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற, நான் எப்படி இதெல்லாம் மறந்துட்டு வந்துட்டு பேச முடியும்னு நான் சொல்கிறேன்.
உனக்கு பிடிச்சானா பிடிக்கலனா என்ன, பேசுனா பேசணும், அவ்வளோதான், கூப்பிட்டா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க, யாரும் இல்லை, பசங்க தான் இருந்தாங்க. பாதி நேரத்தில் அடித்து தலையெல்லாம் பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். என்னை தூக்கி பார்த்தாங்க, தூக்க முடியல, காலை கீழே ஈத்து விட்டுட்டாங்க, கீழே விழுந்துட்டேன். நான் தலையை பிடிச்சி கீழே அடித்து சாவு சாவு சொல்லி நிறையா அடிச்சுட்டாங்க. பெரிய பையன் கவுத்து வந்துட்டு யாரையாவது கூப்பிட்டு வரலான்னு அவன் வெளியே ஓடிட்டான். பையனும் பாப்பாவும் இருந்தாங்க. என்ன வயசு? பாப்பா 11 படிக்கிறாங்க. அவளையும் ஒரு அடி அடிச்சு, ஏன் அந்த மாதிரி பண்ணுறேன்னு அவள் வந்து சட்டை பிடிச்சி இப்படி பின்னாடி ஏற்றிட்டு அவளையும் ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அம்மா மாதிரி தான் இருப்பேன் நீயும், வார்த்தைக்கு வார்த்தை அவளும் பேசுறதில்லை. இப்போ நான் சுத்தமாக பேசுறதில்லைன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு ஒரு கட்டம் 3 நாளைக்கு ஒரு கட்டம் வர்றது. என்ன நான் பயந்துட்டு நான் வெளியே வர மாட்டேன். பசங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, உள்ளே இருந்து பேசாலும் பிடிச்சி வெளியே ஈக்கிறது, வெளியே விட்டுட்டு அவங்கள உள்ளே விட்டுட்டு நான் என்னை வெளியே விட்டுட்டு டாப்பா போடுறது, நான் மருந்து குடிச்சிட்டு நான் செத்துருன்னு மருந்து வாங்கிட்டு வந்து வச்சு இது பண்ணுறது. இப்போ நான் மருந்து பசங்களுக்கு ஊற்றிடுவேன். என்கிட்ட பேசுனா நான் பசங்களுக்கு ஊற்றிடுவேன். நான் கூடயே பசங்க ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தா சாப்பிடுதான் மேடம். நான் எப்படி பார்க்காம நான் பார்த்துட்டே இருக்க முடியுமா? இந்த கொலை மிரட்டலாச்சு. அப்படிதான் மேடம் சொல்கிறாங்க. பசங்க 3 பேருமே வந்திருக்காங்க கூப்பிட்டு. பசங்களை வர சொல்லுங்க. கடனோ லோனோ எதுவுமே நான் செய்ய மாட்டேன். நான் என்னத்துக்கு செய்யணும்? எங்கள் அப்பா எனக்கு என்ன சம்பாரிச்சு வச்சாங்க, நான் என்னத்துக்கு அவனுக்கு செய்யணும்? நான் எதுவும் செய்ய மாட்டேன். எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அம்மா வீட்டில் பசங்க இல்லைன்னு சொல்லிட்டு என் கூட தான் இருக்காங்க. நல்லா நடு வீட்டில் மாதிரி படுத்துக்குவார். அசிங்கமாக தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. மணி 3 மணி வரைக்கும் யாருமே தூங்கலாமே, பசங்களும் தூங்கலை. ஸ்கூலுக்கு போகிறது அதுவும் பசங்க டெய்லி இதே பிரச்சனை. அவங்களும் தூங்க முடியாது, அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்களும் பார்த்தா கஷ்டமாக இருக்குது. இதே தொந்தரவாக தான் இருக்குது. என்னால் இவங்க பேசுகிற வார்த்தையை கேட்டுட்டு அவங்கள்ட்ட பேச மனசு வரல, வெறுத்துருச்சு, சுத்தமாக வெறுத்துட்டேன். நான் என்கிட்ட நீ கடன் அடிப்ப போ, இந்த மாதிரிலாம் பண்ணுற, நான் பேச மாட்டேன், அப்போ பணம் கொடுத்தா தான் படிப்பியா? வார்த்தைக்கு வார்த்தை இதே கேட்குறாரு. பெரிய பையன் பிறக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் தான் மேடம் இருக்கு. 1 மாசமா என்னால் ஈவினிங் கூட போக முடியாது. அவன் வயிற்றுல இருந்தப்ப 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பேசுகிறாங்க. என்னால் முடியாது, இல்லை எனக்கு ரொம்ப இடுப்பெல்லாம் வலிக்கிற மாதிரி, இல்லை ஒரே அடி. திருப்பி என்னால் ஒரு வார்த்தை கூட பேசவே முடியல. 1/2 மணி நேரத்தில் அவன் டெலிவரிக்கு போடுறான். எந்த அளவுக்கு அவனுக்கு வலிச்சிருக்கான் அதெல்லாம் சொன்ன அப்படி இல்லைன்னு சொல்கிறான் மேடம். 1/2 மணி நேரம் தான் திட்டுறாங்க. பிரஸ்மா ஒரு இடத்துல நர்ஸ் என்ன திட்டுறாங்க நர்ஸ் எல்லாம். 11th படிக்கிறியாம்மா? என்ன பேருமா அவனுக்கு? உங்க பேரு தம்பி? இன்னொரு சின்ன தம்பி இருக்காங்க. பெரியவன், இவனோட பெரியவன். அண்ணன் தம்பி இல்லைல்ல, யார் வந்து உன்னை கேட்பா? ஏன் வந்து உன்னை கேட்பான்? நர்ஸ் சொல்லு பார்ப்போம். இப்படி கெட்ட வார்த்தையில் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இவனுக்கு ரொம்ப சீரியஸாக ஆயிடுச்சு மேடம். பொங்கல் டைமுக்கு இந்த வருஷம் இல்லை, அதுக்கு முந்தின டைம் உரி அடிச்சுட்டு இருந்தாங்க. இவன் போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். பழுப்பு தலைமையில் வீந்துருச்சு. பழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. சேலம் ஜிஹெச் வரைக்கும் 10 நாள் வச்சுருந்தேன். ஃபுல்லாக உடம்புல இந்த ரத்தம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. ஒரு கை கால் வராமல் போயிடுச்சு. திரும்பி இது விட்டு அப்படியே எதனா ஆயிடும் போல இருக்குன்னு பணத்தாசத்துலும் எல்லாமே கடன் தான். நானே வந்து நகையெல்லாம் அடவில் வச்சு எக்ஸ்ட்ரா ஏற்கனவே வச்சு இந்த நகை மேலேயும் பணம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடம்பு பார்த்துட்டு வந்து சாமி கிட்டல இனிமேல் எங்களால் காப்பாற்ற முடியாது, நீங்கள் ஏதாவது சாமி வேண்டிக்குங்க அப்படின்னாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு கரங்க எடுத்து 10 நாளைக்கு முன்னே சரி பிள்ளைக்காக வேண்டிட்டுமே வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிட்டு பேச்சுவார்த்தை எதுவும் அண்ணா நீ தான் சாமி கும்பிட்றியா? அசிங்கமாக இந்த சாமி கும்பிட்ற அந்த சாமி கும்பிட்ற, வீட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, அவ்வளோ பிரச்சனை. அந்த கரகம் தூக்கிட்டு வந்து புடையெல்லாம் கீச்சிட்டு பிடிச்சி ஈத்து இந்த வீட்டில் இந்த பாத்திரத்தெல்லாம் தூக்கி தூரமாக கடாச்சிட்டு. எதுக்குமா அப்படி ஒருத்தர் கூட இருக்கீங்க? போக மாட்டிருக்காரு மேடம். எங்கள் வீட்டில் தான் இருக்காரு. நான் இப்போ அந்த முடி பிடிச்சி அடிச்சு கீழே அடிச்சு அன்றைக்கி வீட்டு விட்டு நான் வீட்டில் இருந்தால் அன்றைக்கி செத்துட்டு இருப்பேன். நான் கேளு இவ இது மட்டும் நான் வீட்டில் இருந்தா. நான் எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஊசி போட்டுட்டு பக்கத்து ஊரில் தான் அக்கா வீட்டுக்கும் போகல. தெரிஞ்சவங்க வீட்டில் நான் அங்கே போனால் தேடிட்டு வருவாங்க. நான் அங்கேயும் போகல, தெரிஞ்சவங்க வீட்டில் தான் இருந்தேன். இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆளை நான் ஈத்துரு ஓடிட்டேன்னு இவங்க அண்ணன் இவங்க அப்பா இந்த ஆள் எல்லாருமே ஊருக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. ஈத்துரு ஓடிட்டான்னு. பக்கத்து ஊரில் தான் ஒரு என்ன சொல்கிறேன், இந்த வயசில் இருக்கிற பசங்களை டிவியில் காமிக்க கூடாது, அவங்களை உள்ளேயே கூப்பிடக்கூடாது. பட் டே இன் அண்ட் டே அவுட் இந்த குழந்தைங்க அனுபவிக்கிறது வேதனை என்னது? இதுக்கோசரம் தான் நம்ம தினமும் சாவறாங்க அவங்க. வேற நம்ம
குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுன்னு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது எவ்வளோ எவ்வளோ ஹிப்போக்ரஸி. மேடம் வந்து அன்ட்டு இந்த பாப்பா பக்கத்துலேயே படுத்துருக்கு மேடம். என்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கு பார்த்தாங்க. என்னால் முடியாது, நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, என்னால் நான் இது மனசில் வச்சுட்டு தான் இன்னும் 2-3 நாள் டைம் கொடு எனக்கு, நீ இவ்வளோ பேசியிருக்கிற, நான் மாற்றிக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு அடிச்சிருவாங்க, பிடிச்சி ஈக்குறாங்க. பயந்துக்கிட்டு தான் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பசங்க முன்னாடி இதெல்லாம் பேசுறீங்கம்மா. அப்புறம் இவங்க முன்னாடி தான் மேடம் எல்லாம் நடக்குது. இவ படுத்துட்டு இருக்கா, அம்மா அந்தாண்ட படுத்துருக்காங்க, இந்த பாப்பா என் பக்கத்துலேயே படுத்துருக்கு. என்ன உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிறியா? என்ன வேணாலும் பண்ணுவேன் இந்த இடத்துல பார்க்குறியா? அவங்க அம்மா இருந்தானா பாப்பா இருந்தானா கேளுங்க. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா 3 பேத்துக்கு விஷம் வச்சு சாவடிச்சிருவேன். அப்படி சொல்றதாம்மா? போலீஸ் கேஸ் கொடுக்கலாமா? கேஸ் கொடுக்கலாமாம்மா? கொடுங்க, என்னால் தாங்க முடியல. யாரும் ஊரில் என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. எத்தனை வருஷம் மேடம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும்? எவனா பாரு, அண்ணனா இருக்கட்டும், அப்பனா இருக்கட்டும், மவனா இருக்கட்டும், பேசினாலும் திரும்பி போய் சொல்லிடுறான். என்ன அன்னைக்கு போய் அவர்கிட்ட போய் சொல்லி வச்சிடறான். அதையும் பேசுறதுனாலும் சொல்கிறான், பேசினாலும் போய் சொல்லிடுறான். ஒன்று எங்கள் வீட்டில் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அவ்வளோதான். எங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு எங்கள் அம்மாவையும் என்ன நீ வைக்கிற வெளியே போ. அவங்கள அசிங்கமாக ரொம்ப வயசானவங்க, அவங்க ரொம்ப நொந்து போயிட்டாங்க என்னையாலே. இந்த பசங்களுக்கு நிம்மதியே கிடையாது. அம்மா வந்திருக்காங்களா? வரலம்மா. ஊரெல்லாம் நாரி போச்சுவோம் கறியே. நான் மருந்து வச்சு சாவடிச்சு இன்னும் நீ வந்து காரி துப்புன்னு எல்லாரும் உன்னை வந்து அசிங்க பேசணும். அதுதான் எனக்கு என்ன, செத்தாலும் பரவாயில்ல. வந்து அன்னைக்கு இங்கே ஃபோன் பண்ணறேன், நேற்று ஃபுல்லாக எடுக்கல மேடம். நேற்று ஒரு 5 நிமிஷம் இவங்க லேட்டாக எடுத்துருந்தா இங்கே வந்து உட்காந்துருக்க மாட்டேன். நான் இருக்கிறதால தான் இவங்களுக்கு மருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. 5 நிமிஷம் தான். இந்த அம்மா ஃபோன் பண்ணலாம், நான் இருந்து இப்போ இங்கே உட்காந்துருக்கவே மாட்டேன். ஏன்? நான் மருந்து வாங்கி வச்சுட்டேன் மேடம். முந்தான்ட்டே வாங்கிட்டு வந்தேன். இந்த பாப்பாத்தை திறந்து நான் படுக்கிற இடத்துக்கு நேரம் எப்படி இன்னைக்கு வந்து எதனா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியும். குடிச்சிடணும்னு சொல்லிட்டு அங்கே வச்சிருந்தேன். இவளும் எங்கள் அம்மாவும் பார்த்து எடுத்துட்டாங்க. நான் இருக்கிறதால தானே இந்த பசங்களை மருந்து வச்சு சாவடிச்சுன்னு சொல்கிறேன். நான் இல்லைன்னா யாரை போய் கூப்பிடுவேன், யார்கிட்ட சொல்லுவேன்? 3 பேர்த்தையும் மருந்து வச்சு குடிக்கலனாலும் கை காலை கட்டி போட்டாச்சு ஊற்றுவேன். குடிச்சு தான் ஆகணும். குடிக்கலாம் அவங்களை என்ன பண்ணுறேன் பாருங்க. நான் இந்த மாதிரிலாம் இல்லை, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னே இருக்கும். கோயில் வரைக்கும் கூட்டு போய் சத்தியமானு சொல்கிறாங்க மேடம். அந்த ஆள் ஊர்லேயே இல்லை, சம்மந்தப்பட்டு பேசுகிற ஆள் ஊர்லேயே இல்லை. 3 வருஷம் ஆகுது அந்த ஆள் ஊர் விட்டு போய். அந்த ஆள் இங்கே இருக்காங்க, நான் பெங்களூர்ல இந்த ஆள் கூட வேலைக்கு போயிருக்கேன். அங்கேயும் இந்த ஆளை வச்சு அங்கே பேசுறது. இருந்தாலும் பேசுகிறேன், இல்லைனாலும் பேசுகிறேன். யாரும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அவனும் என்னை வந்து ஒன்றுமே கேட்க மாட்டான். அடிச்சு இங்கே தூக்கு மாட்டிட்டு நேராக நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரத்தம் கொதிக்குது, வாயில வார்த்தை வருது. நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். காசு கொடுக்குறேன், துணியை தோச்சு போடுன்னு அந்த பாப்பாட்ட சொல்றதுவங்கெல்லாம் அப்பாவா? வார்த்தைக்கு வார்த்தை உங்கள் அம்மா மாதிரி தான் இருப்பேன். செருப்புல இருந்து குளிக்கக்கூடாது மேடம், குளிக்கக்கூடாது, புடவை கட்டக்கூடாது. அந்த அடிச்சதுலேருந்து என்னால் வயல் வேலைக்கு தான் போவேன். என்னால் போக முடியலன்னு ஒரு கடைக்கு போயிட்டு, பாத்திர கடைக்கு. ஏன் அவனை வர வச்சிருப்ப, போற போயான் உன் சந்தோஷத்துக்கு நீ போவ, நான் யார்கிட்ட பார்த்தேன்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு நாள் கூட நான் அந்த ஆளை இந்த ஊரில் தான் இருக்காங்க, நான் பார்த்ததே இல்லை, பேசுறதே இல்லை. அப்படி சொல்கிறான் மேடம். குளிக்கக்கூடாது, ட்ரெஸ்ஸு போட, நைட்டி போகிறது கூட சாப்பிட்டு வெளியே வந்தால் குதிரையாட்டம் எப்படிக்கிறா பாரு, தின்ட்டு போகிறா பாரு. எத்தனை வருஷம் ஆச்சுமா கல்யாணம் ஆகி? 20 வருஷம். அது 20 எப்படிம்மா சமாளிச்சிங்க? 20 வருஷமா இதே டார்ச்சர் தான் மேடம். இந்த பையன் வயிற்றுல இருக்கும்போது செங்கல் எடுத்து நானே குத்திக்கிட்டு மேடம் வயிற்றுல. இவனுக்கு இன்னும் குழந்தை இருக்கக்கூடாதுன்னு இப்படி ஒருத்தனுக்கு அங்கே யாருன்னே தெரியாது, யார் எவருன்னே தெரியாது மேடம். நான் பேசவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். இந்த ஆளாக போய் பேசுவான், திரும்பி இவனே கொண்டு வந்து அவனை நீ பார்க்குற, அவனை நீ அப்படின்னு அடி. இன்னொரு குழந்தைங்க இவங்க கூட தான் இருக்கு. இருக்காரா? பசங்கள்லாம் பெரியவங்களான்னா வச்சு வெளுத்து வாங்குவாங்க. அது வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம். இந்த பாப்பா அவன்ட்டு பேச 6 மாதம் ஆகுது, பேச மாட்டான். அதுக்கு இன்னும் அம்மா மாதிரி தான் நீ இருப்ப, அவளாட்டமே தான் நீ இருப்ப அப்படின்னு பேச வேண்டியது. ஒரு தோசைக்கு இப்போ அவன் கூட வரும் பாரு அந்த பையன், ஒரே ஒரு தோசைக்கு கழுத்துல காலை வச்சு மெதிக்கிறான். வர சொல்லுங்க அந்த ஆளை, வர சொல்லுங்க அந்த ஆளை. உங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லறதா இல்லைன்னு மனுஷனாங்க நீங்கெல்லாம்.
மனுஷனா இப்படியா கொடுமைப்படுத்துவீங்க? பொண்ணுட்ட காசு கொடுக்குறேன் துணியை துவைச்சு போட சொல்றீங்களா? இல்லைங்க மேடம், அப்படிலாம் சொல்லவே இல்லையே. சொல்லல. சரி, இப்போ நமக்குள்ளே பேசுவோம். நம்ம எனக்கு இதெல்லாம் தெரியாது. உங்களை எல்லாம் முகத்தை கிழிச்சு அப்படியே வெளியில நிற்க வைக்கணும். மக்கள் வந்து ஏதாவது சொல்லிட போறேனா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? தம்பி இல்லனா கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மேம் நான் ஒன்றும் தப்பு பண்ணல மேம். நான் என்ன தப்பு பண்ணேன் மேம்? நான் ஒரு தப்பு பண்ணலையே. தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு விஷம் வைப்பேன்னு சொன்னீங்களா? எது? பெத்த குழந்தைங்களுக்கு போய் விஷம் வைப்பாங்களா மேம்? நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொன்னதான் மேம். இல்ல நல்லா பொய்யெல்லாம் சொல்லுங்க. அது எப்படி சொல்வீங்க? போலீஸ் கூப்பிடுங்க, சிடபிள்யூசி கூப்பிடுங்க. மேம் கொலை முயற்சி. நான் எதுக்கு பண்றேன்? கொல்லுவேன்னு சொல்றாரு. வாங்கிட்டு வரல வீட்டுக்கு மேம். அமாவாசை அன்னைக்கு இப்ப தீபாவளி கஞ்சி மறுநாள் நீ வாங்கிட்டு வரல. இப்ப இந்த இது எது சத்தியமா மேம்? வீட்ல உட்கார்ந்து நீங்க பண்ணறதெல்லாம் சகிச்சிட்டு சும்மா இருப்பா. பிரசவத்துக்கு போறது பண்ண நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரே அடிதான் மேடம். திரும்பி பேச முடியல. மனுஷங்களாங்க நீங்க எல்லாம். அம்பட்டி எதுக்கு பொறுத்துட்டு இருந்தா? ஆம்பளைனா என்னதுங்க? ஒரு நிமிஷம். ஹலோ, உங்க பேர் என்னது? என் பேர் மணிங்க மேம். மணி. என்ன மேம் எல்லாம் கூப்பிடாதீங்க. சொல்றது கேளுங்கம்மா. நான் சத்தியமா தவறு செஞ்சேன் தான். இன்னும் வச்சு தவறு செஞ்சேன் தான். நான் வந்து இப்ப வந்து என் பொண்டாட்டி நான் பாசம் தான். அது கிடையாது. நீங்க தான் சொல்றீங்களா? அவளை பார்க்கறேன், இவளை பார்க்கறானே. அப்படிதான் சொல்ல வேண்டாம் அவளுக்கு. நாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். சரிங்க மேம். நான் குதிரை மாதிரி இருக்கா சொன்னீங்கல்ல? குதிரை மாதிரி தான் இருக்கா. என்ன பண்ணுவீங்க? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் மேம். வெக்கமா இல்ல? அவ வீட்ல போய் இருந்து அவங்க வீட்ல தான் மேம் இருந்தா. அவங்க வீட்ல இருந்து அவங்க அம்மாவை கெட்ட வார்த்தையில திட்டுறது, அவங்க வீட்ல உட்கார்ந்து படுத்துட்டு நடு வீட்ல படுத்துட்டு இப்படிதான் பேசுவேன். சரி, நைட் பசங்க படுத்துட்டு இருக்கும்போது பொண்டாட்டிட்ட போவீங்க? இல்ல மேம், அவங்க தனியா தான் இருந்தாங்க. அதுதான் புருஷன் பொண்டாட்டினா அப்புறம் போயிறது இல்ல மேம். சரி, நீ பேசுற வார்த்தை சரியில்லைன்னு தானே என்னை விட்டுருன்னு சொல்றேன். ஏன் உனக்கு பிடிக்கல? எனக்கு பிடிக்கலனால பேசுறேன். மனுஷனா இருக்கணும். பெத்த பிள்ளைங்க தங்களோட தந்தைய பார்த்து பெருமைப்படணும். உங்க பசங்களை கூப்பிடவா என்ன சொல்றாங்கன்னு உங்களை பத்தி? அவங்க பொய்ய சொல்றாங்க சொல்றீங்க. உங்க பசங்களை கூப்பிடவா? எங்க பசங்க நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். கூப்பிடவா சொல்லுவாங்க. பொண்ணு அனுப்புங்க. இப்படி எல்லாம் விடக்கூடாது. நாங்க இங்க குழந்தைங்களே உள்ள ஏத்துறது கிடையாது. ஆனா உங்கள மாதிரி ஆளுங்களோட முகமூடிய கிழிச்சு வெளியே நிக்க வைக்கணும். நான் ஒரு தப்பும் செய்யல. என்னமா பண்றாராப்பா? நான் கொடுமைப்படுத்தினேம்மா. நீ பேசாம இருங்க. நீங்க பேசக்கூடாது. என்னமா பண்றாரா? நைட் நேரத்துல தூங்கவே முடியல. வந்து அம்மாவை தான் டார்ச்சர் பண்றாங்க. கட்டு வார்த்தையில அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. அம்மாவை என்ன டார்ச்சர் பண்ண? நீ தைரியமா பேசு. என்ன டார்ச்சர் பண்றாங்க அம்மாவை? வெளியே கூட்டு போய் என் கூட வரமாட்டேங்கிற அப்படிலாம் அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. இந்த நாள் வெளியே வரேன் இப்படியே பிடிச்சி இப்படி நைட்டு பிடிச்சிக்கிட்டாங்க. எனக்கு வெளியே போனா ஏதாவது பண்றவங்கன்னு பயம். நான் உள்ளே நின்றுட்டு இருக்கிறேன். பின்னாடியே நவுந்து வரேன். முன்னாடியே அடிக்கிறதுக்கு வர்றேன். இது வந்து பெரிய மேட்டர் இல்ல. வேணாம்னு சொல்லி நம்ம ஊரடே முடிச்சிருந்திருக்கலாம். இது போல யாரு கேக்குறா? அப்படியா? ஊர்ல இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த பொண்ணை இந்த குழந்தைங்களை இப்படி கொடுமைப்படுத்துறாரு. நீங்க சும்மா இருக்கீங்களா? மேம் என் பசங்க நான் கொடுமைப்படுறேன். பொண்ணுன்னு சொல்லாத. எனக்கு அசிங்கமா இருக்கு. பொண்ணுன்னு சொல்லாத. அசிங்கமா இருக்கு. கடவுள் உங்களுக்கு எல்லாம் குழந்தை கொடுத்தாருல. எவ்வளவு பெரிய மகா பாவி அந்த கடவுள். இந்த மாதிரி குழந்தைகளை உங்களுக்கு கொடுக்கறது. சத்தியமா சொல்றேன். எனக்கு இது போல வந்து இப்ப வந்து எனக்கு சொல்லாத பேசாத இது வந்து பைசி அம்க்கறாங்க. நான் வந்து எதுவுமே இல்ல. பண்ணிருப்ப வந்திருப்பேன். நீ யாரு சொல்லினாலும் டேரக்டா வந்திருப்ப. இப்ப சொல்லாத முன்னே எனக்கு முன்ன வந்து ஊர்ல பேச சொல்லல. கால் சிப் ஒரு நிமிஷம். அம்மா காசு கொடுக்கறேன் துணியை துவைச்சு போட சொன்னாரா? ஆமா, 2 வாட்டி சொன்னாரு. பசங்களை பெத்தா மனுஷங்களா வளர்க்கணும். இந்த மாதிரி மிருகம் கூட அப்படி இருக்காது. நான் ஒரு தவறும் செய்யலையே. மிருகம் கூட அப்படி இருக்காது. நான் எத்தனையோ கொலைகாரங்களை பார்த்திருக்கேன். அசிங்கமா நான் ஒரு தவறு செய்யல மேம். நான் வேற என்ன வச்சிருக்கேன். நீயா ஒரு தவறு செய்யல தயவு செய்து சொல்றேன். நேத்து ராத்திரி என்ன சொன்னேன்? உன்னைய இந்த புள்ள வயித்துல இருக்கும் போதே உன்னை விட்டுட்டு போயிருந்திருப்பேன். ஏன் நீ தவறு செய்யல? எதுக்கு அந்த வார்த்தை சொன்னேன்? அப்பயே போயிருந்திருப்பேன். சொன்னையா இல்ல? இதை மட்டும் சொல்ல, அதிகமா பேசாத. சொன்ன நல்லா இருந்திருப்பீங்க. அவர் விட்டுட்டு போயிருந்தீங்க. நல்லா இருந்திருப்பேன். சத்தியமா நல்லா இருந்திருப்பேன் நானு. உங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை சொல்லவா? உங்களுக்கு உங்க மேலேயே தன்னம்பிக்கை இல்ல. அதனால அவதான் கதி.
அவ வீட்டுல தான் இருக்கணும். அவங்க வீட்டுல தான் இருக்கிறேன், அதனால அவளை நான் வந்து எப்படியாவது தவறு எதுவும் செய்யலைங்கம்மா. உங்களுக்கு எனக்கு தன்னம்பிக்கை என் பொண்டாட்டி இல்லாம பிள்ளை முக்கியம்னு சொல்லிட்டு தான் பொண்டாட்டி இருக்கிறேன். புள்ள முக்கியங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. பொண்டாட்டியே நம்மளுக்கு யாரும் கிடையாது, உனக்கு யாரும் இல்ல. அசிங்கப்படுத்திட்டீங்க, கூப்பிட்டு வந்து அசிங்கமா காலை நீதான் என்ன ஊரே சிரிக்குது நீதான் சொல்லி வச்சுக்கிற. என் கூட என் நான் மனசாட்சிக்கு தெரியும். நான் உங்களுக்கு வந்து மனசாட்சி அவங்க ஆனா வந்து மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா? சொல்றது கேளுங்கம்மா. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி. என் பொண்டாட்டி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் நான் போய் வரதான். அவளுக்கு நீங்க வேண்டாம், வேணாம்னா ஒதுக்கி விட்டா நான் கூட வேண்டாம். போயிடும். உனக்கு அவங்க வேணுமாமா அப்பா? எப்பா சாமி எனக்கு பசங்களை வேணவே கூப்பிட்டு வேணாம். கேளுங்க. 2 பசங்களும் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. கூப்பிடுங்க. ஒரு குழந்தை சொல்லட்டும் நீங்க வேணும்னு. அப்ப நான் உங்க பக்கத்துல வேணாம்னா நான் கேக்குறேன். விட்டுறேன் மேம். நான் பக்கத்துல விட்டுட்டு எனக்கு அதுக்கு பேரு நான் நீங்க பண்ணி என்ன விடுறது? அவங்க உங்களை அவங்க தூக்கி போட கூட்டு போறாங்க. போயிட்டாங்க. வாங்க தம்பி. தம்பி என்னப்பா பண்றாரு அவரு? சொல்லுப்பா. ஏன் அழுவுற தம்பி? ஏன் அழுவுற? நீ சொல்லுமா. எனக்கு வேணாம். நீப்பா அம்மாவை கொடுமைப்படுத்தலையா? அப்பா வேணும் தானே. அம்மா கொடுமைப்படுத்துறா. என்ன பண்றாரு? வீட்டுல போய் சண்டை போட்டுட்டே பாரு. அம்மாவை திட்டுவாரா? அன்னைக்கு முடிய பிடிச்சி கீழே போட்டு அடிக்கிற அன்னைக்கு இவனால கிட்ட வந்து மறிக்க முடியாது மேடம். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்றதால தொட்டாலே கீழே வீந்துருவான். இவன் ஓடிட்டான், யாரையாவது நான் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இவன் ஓடிட்டான். நடந்துதாப்பா அது? இவன் ஓடிட்டான். இவன் வேணாம்ப்பா 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 விடுப்பா அப்பா விடுப்பா. விடவே இல்லை மேடம். என்னை தூக்கு கீழே போடணும்னு போட்டு காலை கீழே வாரி விட்டு அப்படி பிடிச்சி கீழே அடிக்கிறான். என்னால குனிய முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல மேடம். இப்ப கடைக்கு போனா எல்லாரும் சேர்ந்து அப்படி பண்ணவா? அடிக்கலாங்க மேம், அடிங்கல. நான் என்ன வேணா சொல்றேன். அடிச்சு வெளுத்து வாங்கணும். நான் தவறு செஞ்சிருந்தா அண்ணன் தம்பி கூட உதவ நான் மாட்டான். தவறு செஞ்சிருந்தா எனக்கு அடிக்கலாம் மேம். நாம அவ்வளவு இல்ல. தவறு செய்யல, அவளை அடிக்கலப்பா இன்னைக்கு. புருஷன் முன்னாடி நீங்க அடிச்சு புருஷன் பண்ணாட்டினா புருஷன் அடிச்சிடு. அடிமா, நான் வரேன் வா. அடிக்கலாம், நான் அடி வாங்கிக்கிறேன். உன்னை பண்ணத நீ பண்ணு. கை நான் வைக்க இருக்கேன். மூஞ்சி என்ன பார்த்து பண்றது பேசுறது பாப்போம். கூட எனக்கு நான் எதுக்கு அசிங்கமா அடிக்கிறேன்? இருக்கு மேடம். நீங்க சொல்லுங்க சாமி, நான் எதனா பண்ண சாமி நான் எப்பவுமே சாமி எல்லாம் வாயால சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை சாமி சொல்லாதீங்க. கும்பிடுறதே தப்பா பேசுற நீ. சாமி கும்பிடுறதே தப்பா பேசுற. என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில சொல்ற அந்த சாமி கூட. இதுக்கு பேரு வக்ரம். எதுக்கு வக்ரம்? இது எனக்கு மட்டும்தான் பிள்ளையா? இவனுக்காக நான் எவ்வளவு விரதம் இருந்து அந்த குடத்தை தூக்கிட்டு வந்த அன்னைக்கு நிம்மதியா நீ விட்டியா? வீட்டுல விட்ட புடவை எல்லாம் கீச்சு எல்லாரும் வந்து பிடிச்சி ஈத்து எம்மா கொடுமைப்படுத்துற நீ. நானும் மனுஷி தானே. 20 வருஷமா போல முன்னாடி போய் அனுப்பிட்டு ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு வந்து சொல்லி அனுப்பிட்டு சொல்லி இருந்தா டேரக்டே வந்திருக்கலாம். எல்லாம் கும்பலாவே நீ வந்திருப்பியா? ஏன் வராத என்ன பண்ணுவாங்க? திருடியா போட்டான், திருடியா போட்டான், போய் திருடன் கூட எவ்வளவோ பரவாயில்ல. வாயத்து இந்த பாரு. பழத்துக்காக என்னவோ பண்றான். 2-3 பொம்னாட்டி வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்துறாங்க. அதெல்லாம் பயங்கரமா கொடுமை. நாமலாம் அப்படியெல்லாம் இல்ல. ஐயோ, எந்த தப்புமே செய்யல. ஐயோ. எந்த தப்புமே செய்யல. எனக்கு வரது கோவத்துல எந்திரிச்சு அடிச்சிடுவேன். அடிங்க மேம், நான் சொல்றேன். வெளுத்து வாங்கிடுவேன். உங்களுக்கு தெரியாது என்ன பத்தி. நான் ஒரு தவறு செய்யல. எங்க தவறு வீட்டுல பொண்டாட்டியை வச்சு இவர் கொடுமைப்படுத்துறாராம். நமக்கு அது போல பிடிக்காது மேம். நமக்கு பிடிக்காது அது போல. என்ன சொன்னேன்னு சொல்லுதா? சொல்றதா நானு? சொல்லுங்க. எவனையோ போற ஒரே நேரத்துல 10 பொண்டாட்டி பொம்பளைக்கு சுகத்தை கொடுப்பேன் நானு. அடுத்தவங்க கொடுக்குறான், நான் கொடுக்க மாட்டேனான்னு என்ன எத்தனை நாள் கேட்டிருக்கிற இந்த வார்த்தையை நீ. உனக்கு அது மட்டும்தான் வாழ்க்கை, மற்றது எதுவும் உன் கண்ணுக்கு தெரியாது. அது மட்டும்தான் தெரியுமா? நீ பேசுற வார்த்தை பொறுக்க முடியாது தான் நான் உன்னை பார்க்காத பேசாத இருக்கிறேன். ஏன் என்னை வற்புறுத்துற? என்னை வற்புறுத்துற இல்லாத நான் வரலன்னா 3 பிள்ளைக்கு நான் விஷம் ஊத்துன்னு எதுக்கு சொல்றேன்? ஒரே வார்த்தை நான் பெத்த பசங்க சாவிச்சு தம்பி பொய் சொல்லாத வேலை வச்சுக்காத. சொன்னாரா? சொன்னாரா? CWC கூப்பிடுங்க. என்ன ஜென்மத்துல எந்த பாவம் பண்ணதுல நான் ஒன்ன கட்டிக்கிட்டு இந்த 20 வருஷமா நான் பட்ட பாடு. குழந்தைங்க முன்னாடி என்னெல்லாம் பேசக்கூடாதோ என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாமே செய்யறது. அப்புறம் இங்க வந்து ஐயோ பசங்களை வச்சுட்டு இப்படி பேசுறாங்க, இந்த ஷோல இப்படி பேசுறாங்க. இது என்ன ஹிப்போக்ரசி இது? டே அண்ட் டே அவுட் இந்த குழந்தைங்க அதை பாக்குறது. எத்தனை பெரிய ரூம் உங்க வீடு? இவ்வளவு பெருசா 2 ரூம் இருக்கும். அதுக்குள்ளதான் இந்த கூத்தெல்லாம் நடக்கிறது. நானு அம்மா பாப்பா ஒரு ரூம்ல படுத்திருப்பான், இவங்க 3 பேர் படுத்திருப்பேன். ஏன் கூட வந்து படுக்கல. நீ ஏன் போய் தனியா படுக்கிற? அப்ப தனியா படுத்தா நீ ஏஞ்சி போலான்னு பாக்குறியா? எங்க போயிட்டு வரையோ? இதுக்கு பயந்துகிட்டே நான் வெளியே வர மாட்டேன். பொம்பளை மதிக்காதவன் எல்லாம் ஆம்பளே கிடையாதுங்க. ஆம்பளை என்ன சொல்லிக்க முடியாது. ஆம்பளைக்கு மீச மட்டும் இருந்தா பத்தாது. பொம்பளைய மதிக்க தெரியணும். அவன் தான் ஆம்பளை.
அந்த பெண்ணுக்கு அவ குடும்பம், அவ குழந்தைங்க, அவங்க புருஷன், அதுதான் உலகம். மறுபடியும் 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 நீங்க அவளை குத்துவாக்கு பேசி அவளை நோவடிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பா. அதுபோல தான் மெரிச்சிட்டாங்க மேம். அதுதான் என்ன, இது மெதிக்கல, இன்னதான் மெதிக்க போறோம். அதான் மெரிச்சிட்டாங்களே இப்ப. இன்னதான் மெதிக்க போறோம், ஆரம்பிக்கவே இல்லையே. அதுக்குள்ள எப்படி போனோம்ல ஜெயிலுக்கு? போகணும் மேம். அப்புறம் போய் குழந்தைகளை விஷத்தை கொடுத்து கொல்லுவேன்னு அது எப்படி மேம் கொண்டுருவாங்க? நம்ம அவங்களுக்கு சும்மா பயமுறுத்துறது பண்ணுவாங்க. சொல்லலன்னு சொல்ல மேம், நான் தவறு செஞ்சலன்னு சொல்லல, செஞ்சுதான் மேம், செஞ்சுதான் சொல்றேன். உங்க மூளை எப்படி வேலை செய்யறது? அதான் என் மூளை எனக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல. அப்ப அதுக்கு பேர் என்னது தெரியுமா? என்ன பேரு தெரியல. தெரியாதுல்ல, பைத்தியம், வக்ரம். உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லவே பசங்களை வந்து ஒரு கோரல் விழுந்தா உயிர் போற மாதிரி பெத்தவங்க காப்பாத்துறாங்க. இதுக்கு காசு பணம் வசதி எல்லாம் தேவையில்லை. எங்க பையனுக்கு அவங்களே கேட்டு பாருங்க, எவ்வளவு பாக்குறோம், உழைச்சு கஷ்டப்பட்டு கூலி வேலை பசங்களை எப்படி காப்பாத்துறாங்க. குழந்தைங்களுக்கு விஷத்தை கொடுத்து கொல்லுவேன்னு சொல்றதுவங்க எல்லாம் அப்பாவா? வயசு பொண்ணு, அது 11வது படிக்கிறது. அந்த பொண்ணை பக்கத்துல வச்சு பண்ணறது வேலையை அவர் செஞ்சிருக்காரு. அது போல இன்னும் எதுவுமே செய்யலைங்க மேம். அப்புறம் என்னத்துக்கு அந்த மாதிரி வந்து பண்ண? உங்க அம்மா இருக்கிறாங்கன்னு பாக்குறியா? இந்த பிள்ளை இருக்குன்னு பாக்குறியா? இப்ப இங்க என்ன வேணாலும் பண்ண. இதெல்லாம் தவறு மேம். எது போய் சொல்லாத. இருங்க, மணிக்கு ரூமுக்குள்ள இருட்டுல பேசும்போது தெரியல, எல்லாரும் முன்னாடி தமிழ்நாடே பார்க்கும்போது அவருக்கு அதோட கூச்சம் தெரியுது. இப்பதான் தெரியுது எவ்வளவு மோசமா பேசியிருக்காருன்னு. என் வீட்லயே உக்காந்துக்கிட்டு எங்க அம்மாவே அசிங்க அசிங்கமா திட்டுன்னு பேசுவ. எவன்ட்டே அது போய் இப்பதான் வந்து படுக்கிற. என் மேலேயே அந்த வார்த்தை கேட்ட நீ, உன்னை அன்னைக்கே நான் ஒழிச்சு கட்டிருக்கணும். போனா போகுது, நம்ம வீட்டுல யாரும் இல்லைன்னு உன்னை விட்டு வச்சு பாரு. அதுதான் இன்னைக்கு நிம்மாந்தோரம் கொண்டு வந்து விட்டு பசங்களையும் இந்த அளவுக்கு நான் விஷம் முடிச்சு சாவடிப்பேன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டுங்க. உனக்கு வச்சிருக்கணும் நான் அதை ஏதோ அதை செஞ்சுட்டு போயிருக்கனால இங்க வந்துட்டு அதை செஞ்சுட்டு இருந்தா போயிருந்தா நிம்மதியா போயிருந்திருக்கலாம். யாரு நீ எல்லாம் நிம்மதியெல்லாம் போகக்கூடாது. அதான் கொடுமைப்படுத்தி சாவடியா, நான் என்ன சொல்ல போறேன்? இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்? சரி அம்மா, ஊர்ல எல்லாம் போயிட்டு என்ன சொல்றாரு இவரு? எங்க படுக்கல ஒருத்தர் விடாத கேக்குறாங்கம்மா என்கிட்ட இந்த வார்த்தையை. ஒருத்தர் கூட பாக்கி கிடையாது. என்ன கேக்குறாங்க? படுக்கலையாமே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயேன். ஆம்பளை பொம்பளை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எல்லாம் உன்னை காரி துப்புறாங்க. நான் சொல்லுவேன், இந்த ரோபோ மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு கொடுத்துடணும் உங்களுக்கு கையில, எப்ப வேணுமோ யூஸ் பண்ணறதுக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு மனசு இருக்கு. இல்ல மேடம், எனக்கு கல்லு நல்லா அவருக்கு தெரியாது. பொம்மையை செஞ்சு கையில கொடுத்துட்டா அவர் என்ன கேள்வி கேட்டாலும் அடுத்த நிமிஷம் நீ கூப்பிட்டா வந்து உன்கிட்ட அப்படியாப்பட்ட கேடு கட்ட புத்தி. உன் புத்தி தலைவரோட மொபைல்ல ஃபுல்லா பிட்டு படம், ஃபுல்லா பிட்டு படம். எங்க இல்லைங்க, அதுதான் அந்த வக்ரம். ஏன் சொல்றேன்? இன்னொன்னு தெரியுமா, சரி வயித்துல இருக்கும்போது என்ன பண்ண? இந்த மாதிரி விஷயங்கள் பாக்குறது ஆண்களுக்கு ஆண்மைத்தனமே கம்மி ஆயிடும் சொல்றாங்க. அவ்வளவு மோசமான விஷயமா மைண்ட் அப்படி வக்ரமாக்கும். பொண்டாட்டிக்கும் பொண்ணுக்கும் அம்மாக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்புறம் இந்த வார்த்தை என்னது? ஒரு ரெண்டு மைண்ட்ஸோட யூனியன். அத போய் வெறும் ஒரு பிசிக்கல் விஷயமாக்கி, உடல் ரீதியா மட்டும் இருக்கிறது ஒரு விஷயமாக்கி, அது ஒரு தேவைக்காக மட்டும் ஆக்கி இந்த நிலைமை பாத்தீங்களா? 3 பிள்ளைங்களை பெத்து வச்சுட்டு எல்லாம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க முன்னாடி இப்படி என்ன அநியாயம். செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அவங்க கரெக்டான வழியில அந்த செக்ஸ் எஜுகேஷன், செக்ஸை பத்தி கத்துக்கணும் பசங்க. இப்படியா கத்துக்கிறது? அந்த 3 பசங்களுக்கும் அவங்க மைண்ட்ல என்ன இருக்கும்? அந்த மாதிரி செஞ்சாதாங்க மேம். அது தாயையும் தங்கச்சியும் பொண்டாட்டியும் பொண்ணையும் வித்தியாசம் தெரியாத ஒரு நிலைமை. எவ்வளவு பரிதாபமா இருக்கு தெரியுமா உங்களை பார்த்தா? எல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் எல்லாம் கொடுத்துட்டு இப்படி அசிங்கமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, பரிதாபமா இருக்கு. இப்பதாங்க மேம் ஒரு 6 மாசமா தான் மேம் அது போல ஆயிடுச்சு. நல்லா தான் இருந்தோம். நாங்க என்னத்துக்கு மேம் அது போலாம்? வெக்கமா இல்ல உனக்கு சொல்றதுக்கு? 6 மாசம் எதுக்கு அநியாயமா போய் சொல்ற? அப்புறம் எத்தனை மாசம்? என்னைக்கு நீ ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிற? என்னைக்கு சண்டை அடிக்காம வந்திருக்கிற? சண்டை அது புருஷன் கொண்டாட்டியா? இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் நானா அவன் புருஷன் கேக்குறேன். நான் புருஷன் வெளியே சொல்லாத.
மேம் இதுக்கு மேல நான் எதனா தவறு செஞ்சா இதுக்கு மேல இருக்கிறது இருக்கட்டும். இல்ல நான் இவ்வளவு நாளா நடந்த ஆனா விஷயம் இதுக்கு மேல தவறு நடந்திருக்கு எனக்கு என்ன தெரியல. தவறு செஞ்சிருக்கீங்க? நான் வந்து எந்த தவறும் செய்யல. ஆனா இவங்களை வந்து தப்பா சொன்னேன். நீ இன்னொருத்தங்கிட்ட வச்சு இருக்கிற, அதால தான் என்கிட்ட வர மாட்டேங்கிற. அதை ஒரு கேட்டமா இல்லைன்னு சொல்ல. குழந்தைங்களுக்கு விஷம் கொடுப்பேன்னு சொன்னீங்களா? அது வந்து சொன்னீங்களா இல்லையா? நான் வந்து பசங்க கிட்ட சொல்ல மேம். எங்க வீட்டுக்கார மட்டும் தான் நீ என்கிட்ட வரலன்னா நான் பசங்களுக்கு நாங்கெல்லாம் மருந்து குச்சி சேர்த்துருவோம். சொன்னதான் மேம், இல்லைன்னு சொல்ல. சரி, அடுத்தது அவ்வளவுதான். அடுத்தது என்ன சொன்னீங்க? அடுத்தது எல்லாம் எது அவளை அடிச்சிங்களா? மேம் அதுக்கு பிறகு அடிக்கவே இல்லைங்க மேம். ஃபர்ஸ்ட்டு அடிச்சுட்டு ஊரில் எங்கள் மாமா எல்லாம் இவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க இனிமேல் கை வைக்கக்கூடாதுனாங்க. அதுலேருந்து அடிக்கிறதில்ல மேம். சத்தியமாக அடிக்கல. 6 மாதம் ஆச்சு அடிச்சு இவங்களை. அதுலேருந்து அடிக்கிறதில்ல. வான்னு சொல்லிட்டு சும்மா நைட்டு போட்டுருந்தாங்க. வான்னு கூப்பிட இதுக்கு தான் கூப்பிட்டேன். மற்றதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் நான் தொடக்கூட இல்லை. ஏன்பா? ஒரு வாய்ப்பு கொடுங்க மேம். அவள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவங்ககிட்ட கேட்குறேன். காலையில் என்கிட்ட கேட்ட பிரயோஜனம் இல்ல. ஐயோ வேணாம் மேடம், சாமி வேணாம். ஆஹா, தயவு செய்து வந்துடாத. இவன் கால்ல கூட ஒரு வாட்டி அப்படியே கால்ல விழுந்து கேப்ல வா போலாம் அந்த பக்கம் சொல்லுவார் போல இருக்கு. போய் உட்காருங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க. எத்தனையோ தாட்டி நீ இந்த எவ்வளோ தாட்டி நான் சொல்லி பார்த்துட்டேன். நான் இந்த இடத்துல வந்து அசிங்கப்படுத்தி நீ எந்த இடம் இல்லை, நீ எப்பேற்பட்ட இடம் போனாலும் நீ இதுதான் பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். மனுஷன் ஒரு டைம் தான். மேம் நான் எழுதி கொடுத்துட்டு போறேன் மேம். இதுக்கு மேல தவறு செஞ்சா நீங்க என்ன சொல்றீங்களோ அதே எல்லாம் பண்ணிக்கலாம். நாங்க சொல்லலாம் வேண்டாம், வந்து அதான் அவவே வந்து எதிர்ப்பு. நான் எதனா நிமிடம் தவறு செஞ்சா நான் இது வரைக்கும் அவங்க வந்து வட்டாரத்தை பேசினா அவங்களை வந்து தொந்தரவு பண்ணா. சரிம்மா ஜெயந்தி, தைரியமா போ. அவர் சொன்னார்ல, அப்படி எதுவும் ஒன்று பண்ணிட முடியாது. ஓகே, அந்த நம்பர் தரேன், எமர்ஜென்சி நம்பர் தரேன். ஓகே, வீட்டுக்கு வரக்கூடாதுமா, அவங்க வரவே கூடாது. எட்வர்ட், எங்க பசங்க கொஞ்சம் கூப்பிடுங்க. ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும். சிடபிள்யூசிலையும் கொடுக்கணும், போலீஸ் ஸ்டேஷன்லையும் கொடுக்கணும். So that இவர் ஏதாவது பண்ணாருன்னா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா அப்படியே வந்து தூக்குவாங்க. இருக்காது வாய் கம்முனு பாருங்க மேம், லைஃபே போயிடுச்சுன்னு சொல்றேன். அப்புறமா என்னம்மா அப்பா உங்க கூட இருக்கணுமா இல்ல வேணாமா? வேணாமா? நீ ரேகா உட்காரு. அப்பா வரமாட்டாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வர மாட்டாருன்னு அம்மா சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. இந்த பாருங்க, இல்ல வீட்டுக்கு வர்றது பிரச்சனையே கிடையாது. இப்ப நான் போலீஸ் கூப்பிட்டு சொல்லிட்டு அவங்கள திரும்ப போக சொல்லியிருக்கேன். அப்பா ஜெயிலுக்கு போக வேண்டாம்ல? போனோமா வேண்டாமா? அப்ப அவர் வெளியே இருக்கணும், வீட்டுக்கு வரக்கூடாது. உங்களை எப்போவாது பார்க்கணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெர்மிஷன் வாங்கி தான் உங்களை பார்க்க முடியும். இன்னுமா உங்களை நான் சிடபிள்யூசியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். நாளைக்கு உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா முதல்ல உங்கள் அப்பா வந்து தூக்குவாங்க. புரியுதா? வேற எதனா பிரச்சனை போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளே தான். வேற என்ன பிரச்சனை? அவங்க வேற யாரு கூட அது பண்ண அப்படி சொல்லுமே. அப்புறம் வேற எதனா பிரச்சனை அவங்களே எதோ பண்ணிட்டாங்க, அப்பதான் உங்களை தான் தூக்குவாங்க. அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. நாம பண்ணல மேம். நீங்க பண்ணலனாலும் உங்களை தான் தூக்குவாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் நீங்க அவளுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கீங்க. அவன் மன அழுத்தத்துக்கு காரணம் நீங்க தான். அவளுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நீங்க தான் காரணம். அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு 20 வருஷமா கொடுத்த மென்டல் டார்ச்சர், அந்த பசங்களுக்கு கொடுத்த மென்டல் டார்ச்சர், அந்த குழந்தையோட முகத்தை பாருங்க. என்னடா ஏகா என்ன சொல்ற? அப்பா கூட இருக்கான்றாங்க. ஏகா என்ன சொல்லுவான்? ஏகாலாம் சொல்ல முடியாது, ஜெயந்தி தான் சொல்லுவா. அது தூரம் இருக்கு சார். ஏகாலாம் சொல்ல முடியாது. ஜெயிலுக்கு போனோம் உங்களுக்கு திருப்பி கூப்பிடவா அவங்கள? இல்லைங்க மேம், நான் இது சொல்ல பசங்களை கேட்கறேன். என்ன கேட்க போறீங்க? நீங்க எதுவும் கேட்க முடியாது. பசங்களுக்கு உங்களை பார்க்கணும்னாலும் நீங்க பசங்களை பார்க்கணும்னாலும் போலீஸ் பெர்மிஷனோட தான் பார்க்க முடியும். அதெல்லாம் நீங்க அவங்க வீட்டுக்கே போக கூடாது. பசங்களை அனுப்புறதே எனக்கு பயம். ஏன்னா நீயே எதனா வாங்கி கொடுத்துட்டு கூட நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கிற. அவதான் ஏதோ கொடுத்துட்டு அவங்க கூட போயிட்டான்னு கூட சொல்லுவ. நீ அப்படியாப்பட்ட ஆள். நீ என்னை அசிங்கப்படுத்தணும், நீ எது வேணாலும் செய்வேன். நான் தான் அப்புறம் வரைய மாட்டேன்றான். அப்புறம் அசிங்கப்படுத்தினா அப்புறம் ஏன் அவங்ககிட்ட நான் வேணுமான்னு ஏன் கேட்குற? ஏன் வேணுமான்னு கேட்குற? எத்தனை நாள் நீ பிரச்சனை பண்ணி அத்தனை நாள் இந்த 2 பசங்களுமே கேட்குறேன். இவ்வளோ பிரச்சனையை தாங்கிட்டு நான் என்னடா பண்றது? உங்க அப்பா உங்க வீட்டுக்கு வருமானா வேணான்னு சொல்லுவான். இன்னைக்கு இங்க வந்ததாலும் வேணும்னு அழுகுறான் 2 பேருமே. தெரியல அவனுக்கு காலர் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு தானே ஏமாத்தி அனுப்புனீங்க. ஆமா, ஏமாத்தி கொண்டு வந்து பொண்ணு எங்க விட்டுட்டாங்க? எங்க விட்டீங்க? அப்புறம் நான் என்ன சொல்றேன்? இல்லைன்னா காலம்புறம் இன்னும் நான் கூட செத்து போய்ச்சிருக்கணும், இல்லை இருந்திருக்க மாட்டேன். ஜெயந்தி, பசங்கள்ட்ட ஏதாவது பேசணும்னா நான் கேட்டுக்கோ. ஏன்டா ஏகா வீட்டில் ஒரு மாதிரி பேசுற, அப்புறம் இங்க வந்து ஒரு மாதிரி பேசுற? நீ என்ன சொன்ன?
அப்பான்ற உறவு வேணும் தான். அந்த நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே எனக்கு அது கிடைக்கல. உங்களுக்கு அது கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு மோசமான ஜென்மமா கிடைக்கும்னு நான் நினைக்கல. அப்பானா எனக்கு என்னன்னே தெரியுது. 1 வருஷம் நான் குழந்தையா அப்பவே எங்க அப்பா தவறிட்டாங்க. அப்பான்னு நான் ஒரு வார்த்தை கூட கூப்பிட்டது கிடையாது. உங்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு ஜென்மம் வந்து கிடைக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? பாரு, உங்க அப்பா வேணும்னா தெளிவா சொல்லிடு. ஆனா அந்த ஆள் நான் இருக்கிற இடத்துக்கு அந்த ஆள் வரக்கூடாது. தெளிவா யோசிச்சு சொல்லிடுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களை நான் காப்பாற்றுவோன்னு நினைச்சா அதையும் சொல்லிடு. நான் அம்மா கூட இருக்கிறேன் இல்லைன்னு. எனக்கு போதும், நம்மனால அனுபவிச்சுட்டு போதும். நான் நிம்மதியாவது இருக்கணும் அம்மானு ஒருத்தி இருக்கணும்னு நினைக்கிறியா வேணாமா? 2ல ஏதாவது ஒண்ணு சொல்லியாகா? இருக்கணும். அப்ப அங்க சொல்லு. இருக்கணும். சரி பசங்களை அழுவைக்கு தேவையில்ல மேம். நான் கொஞ்ச நேரம் அப்பா, தனியா- என்ன அக்கறை பசங்க மேல. இல்லை எனக்கு எப்பவுமே எங்கள் பசங்க மேலே அக்கறை தான். கேட்டு பாருங்க மேம். அடுத்தவங்களுக்கு நான் சொல்லுவேன் அப்பானா எவ்வளவு முக்கியம்னு. இன்னைக்கு ஏமாயாலும் இதை சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன் என்ன. எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு பாதிப்புக்கு ஏற்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு. இதெல்லாம் இந்த பசங்க முன்னாடி பேசுறது. டே இன் அண்ட் டே அவுட் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல தான் இந்த பசங்க வளர்ந்துருக்காங்க. அவ்வளோ மன அழுத்தம் இருக்கு. அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு வயிறு எரியுது. நல்லா படிப்பாளாம்மா? படிப்பியாம்மா நல்லா? எனக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சுவாலஜி. எவ்வளோ மார்க் வாங்கினேன்? இந்த வாட்டி 68. 100லையா? 70. 70ல. வெரி குட். தேங்க்யூ. என்ன பண்ணணும்னு ஆசை? எனக்கு சுவாலஜி டீச்சர் ஆகும். சுவாலஜி டீச்சர் ஆகணும். ரொம்ப பிடிக்குமா சுவாலஜி? சூப்பர். நல்லா படிங்கன்னா கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருங்க. அப்போ வந்துடுவார் வீட்டுக்கு. 6 மாதம் தனியாக இருக்கட்டும். அம்மா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும். ஓகே? வெளியே போயிருந்தா தான் அவருக்கு தெரியும் அதோட கஷ்டம். சரியாப்பா? யோகா புரியுதா? அவங்க நல்லதுக்கு தான் பண்ணுறோம். சரியா அம்மாடி? ஓகே ஓகே மணி, கிளம்புங்க. சரி அவங்க வருவாங்க. நீங்கள் போய் துணியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடணும். சரியா? பசங்க வரமாட்டாங்க. அவன் கூட கூட்டு போகிற வரைக்கும் வேண்டாம், சாரி, நீங்கள் கிளம்புங்க. வெளியே போயிருங்க. பசங்க அவங்க அம்மா கூட போவாங்க. மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், இந்த பசங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கணும்னோ இல்லை அவங்கள்ட்ட அவங்க முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் பேசணும்னா எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஆனால் டெய்லி அவங்க இதுக்கு தான் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஸோ நம்ம ஐயோ பசங்க நல்லா சொல்கிறது வந்து பியோர் ஹிப்போக்ரஸி. தே ஆர் இன்வால்வ்ட். வேற வழி இல்லை. தயவு செஞ்சு நான் திருப்பி சொல்லிக்கிறேன், பசங்கள்கிட்ட நமக்கு ஒரு கடமை இருக்குது. பசங்க தன்னோட தந்தையும் தாயையும் பார்த்து பெருமைப்படணும். அவங்கள உதாரணமாக பார்க்கணும். அவங்களுக்கு உதாரணமாக நம்ம வாழணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், பசங்களுக்கு இவ்வளோ பியர் ப்ரெஷர் எல்லாம் இருக்கும்போது வீட்டில் சாலிட் பேஸ் இல்லைன்னா பசங்களால் கோப்பப் பண்ணவே முடியாது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.